கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாகச் செலுத்தினான். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய இரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணெயையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டுவர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அது பற்றிய விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்களுக்கு உண்டானதை கர்த்தருக்கு ஒரு காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்துங்கள் என்று சொன்னவுடன் இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் காலதாமதம் பண்ணாமல் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வருவதற்காக மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்படுகிறார்கள். தேவனுடைய ஊழியத்திற்கு எதை கொடுக்க வேண்டும் என்னும் எண்ணம் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. பொன் கன்றுக்குட்டியை செய்வதற்கு அவர்கள் தங்கள் பொன் ஆபரணங்களை தாராளமாக கொடுக்கிறார்கள். இப்போது அவர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்காக மனப்பூர்வமாக கொடுக்க போகிறார்கள். கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடார வேலை செய்வதற்கு இதுவே ஏற்ற காலமாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஆவி கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருமாறு அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவரும் தங்கள் காணிக்கைகளை மனப்பூர்வமாக செலுத்துகிறார்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணி விக்கிரக ஆராதனை செய்யும் போது ஸ்திரீகளும் புருஷர்களும் ஒன்றுபோல பாவம் செய்தார்கள். இப்போது தேவனுடைய ஊழியத்திற்கு ஸ்திரீகளும் புருஷரும் மனப்பூர்வமாக கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் மீது அன்பு செலுத்தாமல் உலக பிரகாரமான பொருட்களாகிய பொன் மீது அதிகமாய் அன்பு செலுத்துகிறவர்கள் கர்த்தருக்கு தங்கள் பொன்னை காணிக்கையாக கொடுக்க மாட்டார்கள். தாங்கள் அதிகமாய் நேசிக்கிற பொன்னை விட்டு பிரிய அவர்களுக்கு மனம் இருக்காது. இப்படிப்பட்ட பேராசைக்காரர்கள் ஆசரிப்பு கூடாரத்து வேலைகளுக்கும் தங்களுடைய பொன்னை காணிக்கையாக கொடுக்க மாட்டார்கள்.
உலக பொருளை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு மிகவும் குறைவான காணிக்கையையே கொடுப்பார்கள். கர்த்தருக்கு கொடுப்பதினால் தங்களுக்கு எந்தவிதமான நஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் கவனமாயிருப்பார்கள். குறைந்த செலவில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே இவர்களுடைய நோக்கமாயிருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். அவர்கள் கொண்டு வர வேண்டிய காணிக்கையின் விவரத்தை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய திராணிக்கு தக்கவாறு கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாரின் ஸ்திரீகளும் புருஷரும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்த பொருட்களின் விவரம் வருமாறு: அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள், சகலவித பொன் ஆபரணங்கள், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், வெள்ளி, வெண்கலம், சீத்தி மரம், கோமேதக கற்களும் மற்ற கற்களும், தூப வர்க்கங்கள், அபிஷேக தைலம். அஸ்த கடகங்கள் என்னும் ஆபரணத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் எபிரேய வார்த்தை காக் என்பதாகும். இதன் பொதுவான மொழிபெயர்ப்பு மூக்குத்தி. இந்த வசனத்தில் மட்டுமே இது வளையல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மற்ற வசனங்களில் கொக்கி, துரடு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வளையல் என்பதற்கான பொதுவான வார்த்தை ட்ராமிட் என்பதாகும். இந்த வார்த்தை தவிர ஆரம், வளையல், காப்பு ஆகியவற்றை குறிப்பதற்கு மேலும் சில எபிரேய வார்த்தைகள் உள்ளன. இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பொன்னோ விலை உயர்ந்த கற்களோ இல்லை என்றால் அவர்கள் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரலாம். 2 காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்ட ஏழை விதவையைப் போல நம்மிடத்தில் உள்ளதை நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்போது அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் காணிக்கை கொடுக்கிறவர்களின் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் கொடுக்கும் காணிக்கையை மதிப்பிடுகிறார். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். புருஷரை போலவே ஸ்திரீகளும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பொன் ஆபரணங்களுக்கும் விலையேறப்பெற்ற கற்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:9-10. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப் பெற்றது. 1 பேதுரு 3:3-4. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய புருஷரிடத்தில் ஸ்திரீகளிடத்திலும் பொன் ஆபரணங்களும் விலை உயர்ந்த கற்களும் ஏராளமாய் இருக்கிறது. இவையெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்தியரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட பொருட்களாகும். எகிப்தியரின் ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். 1 கொரிந்தியர் 16:2. கர்த்தர் ஒருவனை பொருளாதார ரீதியாக அதிகமாய் ஆசீர்வதிக்கும் போது அவன் கர்த்தருக்கு அதிகமான காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். எகிப்தியரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட பொன்னை கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு பயன்படுத்துவதில் தப்பிதம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வந்த எகிப்தியரின் தெய்வங்களை கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்துவிடக்கூடாது.
இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்காக தாங்கள் கொண்டு வரும் காணிக்கையில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் கொண்டு வந்த காணிக்கைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வருகிறார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்திம் மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய ஸ்திரீகளும் புருஷரும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவதோடு அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்வதிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லோரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வருகிறார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரிக்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு நம்முடைய பொருளை காணிக்கையாக செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய ஊழியத்தையும் அங்கீகரிக்கிறார். நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய பரிசுத்தவான்களின் பிரயோஜனத்திற்காகவும் ஊழியம் செய்ய வேண்டும். பெசலெயேல், அகோலியாப் ஆகியோரைப் போல ஞான இருதயமுள்ள ஸ்திரீகளையும் கர்த்தர் தம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையிலே பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் ஒரு சில ஸ்திரீகளை பயன்படுத்தி இருக்கிறார். மரியாள் விலையேற பெற்ற தைலத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசை அபிஷேகம் பண்ணினாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:13. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 4:3. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். ரோமர் 16:3. பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்கத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வருகிறார்கள். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும். ஒருவரிடத்தில் கர்த்தருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை என்றாலும் அவர் தன்னுடைய உடல் உழைப்பை கர்த்தருக்கு கொடுக்க முன் வர வேண்டும். உதாரத்துவமாய் கொடுக்கப்படும் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பது போல அன்பினால் செய்யப்படும் வேலைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வருகிறார்கள்.